என் தகப்பன் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுகிற தேவன். ஆமாங்க, உங்கள் தகப்பன் கைவிடலாம், தாய் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், நீங்கள் நேசித்தவர்கள் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம். ஆனால் உங்களை தள்ளாத ஒரு தேவன், அவர் உங்களை உண்மையாய் நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களை கைவிட மாட்டார். அவர் அன்புக்குள்ள வாங்க, அவரோடு கிட்ட சேருங்க, அவர் சொல்லுகிறதை கேட்டு நடங்க, அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே உங்களை மறக்காமல் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். பாருங்க, தாவீதுக்கு விரோதமாய் அவங்க சகோதரர்கள் அற்பமா எண்ணினாலும் தேவன் தாவீது மேல ஒரு விசேஷித்த அழைப்பு இருந்தது. யோசேப்புக்கு விரோதமாய் சகோதரர்கள் அற்பமா எண்ணினாலும் யோசேப்புக்கு மேல ஒரு பெரிய அழைப்பு இருந்தது. அப்படியாக ஒரு அழைப்பு தேவன் உங்கள் மேல வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களை குறித்து பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். உங்கள் தகப்பன் தாய் யார் கைவிட்டாலும் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கை அவர்கிட்ட மாத்திரம் ஒப்பு கொடுங்க. அவர் வலது கையை பிடித்து உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லி பெற்றுக்கோங்க. God bless.